இன்னைக்கு 90s கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்சமான தேன் மிட்டாய் தான் செய்ய போகிறோம். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு 1 கப் அரிசி, 1/4 கப் போல் உளுந்து, இது ரெண்டுத்தையும் 3 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுருக்கேன். இது கண்டிப்பாக 3 மணி நேரம் நான் ஊறணும். இப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி வடிச்சிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்கல. நான் தண்ணிக்கு பதிலாக என்ன சேர்த்துருக்கேன்னா, பீட்ரூட் அரைச்சி அது சாறு எடுத்து அதை தான் நான் சேர்த்துருக்கேன். இது வந்து கலருக்காக நான் சேர்த்தேன். இது என்ன கலரில் வந்ததுன்னு நான் உங்களுக்கு எண்டில் நான் சொல்கிறேன். இதையுமே ரொம்ப சேர்த்துடக்கூடாது, நல்லா திக்காக அரைக்கணும். இந்த அளவுக்கு நமக்கு அரைச்சிருக்கணும், தண்ணி எதுவும் இல்லாமல். அப்போ தான் நம்ம உருட்டி எண்ணெயில் போடும்போது உருண்டை உருண்டையாக வரும். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் போல் உப்பு, அப்புறம் சோடா உப்பு ரெண்டுத்தையும் சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். இருக்கட்டும். சர்க்கரை பாகு செய்கிறதுக்கு 1 கப் சர்க்கரை, 1 கப் தண்ணி ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்துட்டு நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சிடலாம். இது கம்பி பதம்லாம் வரணும்னு இல்லை, திக்காக வந்தால் போதும். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவை குட்டி உருண்டையாக உருட்டி இது கூட சேர்த்துக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, பீட்ரூட் சேர்த்துருக்கேன், அது என்ன கலரில் வந்தது அப்படின்னு. எனக்கு வந்து இந்த பீட்ரூட் கலர்லையெல்லாம் வரலை, பொரிஞ்சு வரும்போது நம்ம வடைலாம் தட்டினா ஒரு கலரில் வரும்ல, எனக்கு அந்த கலரில் தான் கிடச்சிது. நீங்கள் வேணும்னா அந்த தேன் மிட்டாயோட கலர் வந்து அந்த ரெட் கலர் பொடி இருந்தால் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் கொடுக்கணுன்னா இப்படியே கூட நீங்கள் விட்டுறலாம். நான் இன்றைக்கி கலர் பொடி எதுவும் சேர்க்கல, இதே கலரில் தான் அப்படியே நான் செஞ்சுருந்தேன். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இது நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் வந்து மீடியமான ஹீட்டில் தான் நமக்கு இருக்கணும். இப்போ சர்க்கரை பாகு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருக்கு. கம்பி பதம்லாம் வேணாம், இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக வந்தாலே போதும். நமக்கு அதை தொட்டு பார்த்தோன்னாவே தெரியும், கொஞ்சம் பிசு பிசுன்னு வந்திருக்கும். அந்த பதத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மூடி போல் எலுமிச்சம்பழத்தை சாறு சேர்த்து நம்ம கலந்து வச்சிடலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்ச உருண்டை எல்லாத்தையுமே இந்த சர்க்கரை பாகில் சேர்த்து ஒரு 3 மணி நேரம் போல் ஊற வச்சிடலாம். நீங்கள் ஓவர் நைட் ஊற வச்சிங்கன்னா அது நல்லா ஊறி இந்த சர்க்கரை பாகு வந்து இதில் நல்லா இறங்கியிருக்கும். ஓவர் நைட் கூட நீங்கள் வச்சுக்கலாம். பாருங்கள், இது நல்லா ஜூஸியாக இந்த சர்க்கரை பாகுலாம் உள்ளே சேர்ந்து நல்லா ஊறியிருக்கு. நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இந்த தேன் மிட்டாய் வந்து 25 பைசா ஒரு தேன் மிட்டாய், ₹1 4 கொடுப்பாங்க. அந்த ஸ்கூல் மெமரிஸ் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.